जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। बोलो राधे कृष्ण माई की जय। எப்படியோ சுவாமி அங்க சுத்தி இங்க சுத்தி இந்த பூந்தோட்டம் பாபா கோவில்ல கும்பாபிஷேகத்தை பார்க்க வந்த அடியேனை இங்கேயே இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கும்படி ஆக்கிட்டார். அவருடைய பூரணமான அனுகிரகம் அப்படின்னு அடியன் பாவிக்கிறத. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விதமான விஷயங்களை ஆல்ரெடி நான் பிராக்டிஸ், அதாவது கும்பகோணத்துல சாக்கோட்டையில 4 வேளை ஆரத்தி, பாபாக்கு எப்படி ஆரத்தி எடுக்கணும், பாபாக்கு எந்த நேரத்துல என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் பாபாவே ஒரு ட்ரைனிங் கொடுத்ததா சொன்னேன் தெரியுமா. அந்த ட்ரைனிங்கோடைய பலன் இங்க அடியேன ஃபுல்லா அதனுடைய பலனை கொடுத்தது. ஏன்னா அங்க என்ன பண்ணணுமோ அதே தானே இங்க பண்ண போறோம். இந்த பாபாக்கு இந்த வஸ்திரம் மாத்தக்கூடிய அந்த ஒரு நிலை இருக்கு தெரியுமா, அது எல்லாருக்கும் வந்துடாது. அடியனுக்கு நான் அடியன் யாரையும் பார்த்து கத்துக்கல, எதையுமே கத்துக்கல. அஷ்டோத்திர சதாநாமாவளியோ பாபாக்கு ஆரத்தி எடுக்கிறதையோ எதையுமே யாரையும் பார்த்து கத்துக்கல. அது வாஸ்தவத்துல சுவாமியுடைய அந்த பூர்வ ஜென்மாலேந்து வந்ததனுடைய ஒரு வாசனை தான் அடியனை இந்த வழியில அடியனை கொண்டு வந்திருக்குங்கிறத மட்டும் நான் தீர்க்கமா நம்புறேன். ஏன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு ஆலயத்துல இருக்கக்கூடிய ஒரு சுவாமிக்கு வஸ்திரம் மாத்துறதும் ஆரத்தி எடுக்கிறதும் இந்த சுவாமியை தொட்டு ஆராதிக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியா யாருக்கும் கிடைச்சிடாது. அப்பேற்பட்ட பாக்கியத்தை குருநாதர் அடியனுக்கு கொடுத்தாரு இந்த பூந்தோட்டம் பாபா கோவில்ல. சுவாமியுடைய அருளால இந்த கும்பாபிஷேகம் தினம் முடிஞ்சது. பாபாக்கு ஒவ்வொரு நாளும் அப்படியே பார்த்து பார்த்து ரசிச்சு அனுபவிச்சு பாபாக்கு ஆரத்தி எடுப்பேன். தன்னை மறந்து பாபாக்கு ஆரத்தி எடுக்கும்போது பின்னாடி பெரிய கூட்டம் இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் டோட்டலா மறந்துட்டு ஷிரடியில பாபா ஆனந்த ரூபனா எப்படி சுவாமி ஆரத்தியில உண்மையாவே உட்கார்ந்து பக்தர்களுடைய அந்த சாமரம் விசிறக்கூடிய சேவைய, பாபாவுக்கு வாசனையான ஊதுபத்தி பக்தர்கள் ஏற்றக்கூடிய சேவைய, பாபாக்கு விதவிதமான நைவேத்தியங்கள் பக்தர்கள் கொண்டு விட்டு வரக்கூடிய அந்த சேவைய, சுவாமிக்கு நெத்தியில் அழகான திருமண்ண, அதாவது புட்கா, சுவாமிக்கு கஸ்தூரி திலகம், இந்த மாதிரி எல்லாம் இட்டு அந்த பாவத்திலேயே அடியன் அந்த சுவாமிக்கு அந்த ஆரத்திய அப்பன்னு இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பாவத்துலதான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அடியனுக்கு ரொம்ப பிடிச்ச பாவம்னா இந்த ஆரத்தி பாவம் தான். இந்த ஆரத்தின்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. நீங்க பாபாவுடைய சச்சரிதத்தை படிக்கிறீங்க, சாயிநாத சிவனமஞ்சரிய பாராயணம் பண்றீங்க. அடியன் உணர்ந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாபாவினுடைய இந்த ஆரத்தில இருக்கக்கூடிய மகத்துவம் ரொம்ப ஒஸ்தி. ஒரே ஒரு முறையாவது நீங்க பாபாவுடைய கோவிலுக்கு போனீங்கன்னா, பாபாவோட ஆரத்தி எடுக்கிறாங்க, நம்ம வாயை மூடிட்டு உட்கார்ந்துருக்கோம். ஆனா அந்த ஆரத்தி ஓடுற நேரத்துல நம்மளும் அந்த ஆரத்தி பட்ட பாடுனா அதுல இருக்கக்கூடிய உண்மையான ஆனந்தத்தை நீங்க உணரலாம். பாபாவுடைய ஆரத்தியில இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு வரிகள், அதுல வரக்கூடிய மகான்களுடைய திருநாமங்கள், சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு ரீதி, பாபாவோட ஆரத்தில இல்லாத விஷயமே கிடையாது. பாபாவுடைய ஆரத்தில இல்லாத விஷயமே கிடையாது. காக்கட ஆரத்தி, மத்தியான ஆரத்தி, தூப ஆரத்தி, சேஜ ஆரத்தி, இதுதான் காலை ஆரத்தி, மத்தியான ஆரத்தி, மாலை ஆரத்தி, இரவு ஆரத்தி. இந்த 4 ஆரத்தியையும் நீங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது நீங்க இது வரைக்கும் கேட்டிருக்கலாம். ஆனா பாவிச்சு அனுபவிச்சு பாபாவுடைய அந்த ஆரத்தி கோவில்கள்ல ஓடுறச்ச நீங்க ஏதோ ஒரு புக்கை வாங்கியோ இல்ல செல்போன்ல டவுன்லோட் பண்ணிக்கிட்டோ அதையும் பாபாவோட ஆரத்தி ஓடிக்கிட்டு இருக்கும் போது நீங்களும் அதோட சேர்ந்து பாடி பாருங்க. அதோட மகத்துவம், வைப்ரேஷன், ஆகர்ஷணம் என்னங்கிறது உங்களுக்கு நிச்சயமா தெரியும். ஏன்னா இதன் பிவி நரசிம்ம சுவாமிஜிலாம் இதுல அனுபவிச்சிருக்கார். எதுக்கு சொல்றேன்னா, பாபா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். கிளீனா தெரியும் பாபாவோட ஆரத்தியில பாபா யார் அப்படின்றத கிளீனா அவரே காட்டி கொடுப்பார். ஏன்னா இத சொல்ல முடியாது, அனுபவிக்கத்தான் முடியும், உணர்வைக்கதான் முடியுமே தவிர வேற
வார்த்தைகள்னால அந்த ஆனந்தத்தை வர்ணிக்க முடியாது. அந்த ஆனந்தத்தை எனக்கு பாபா ஆல்ரெடி சாக்கோட்டையில அந்த பணி செய்த போது எனக்கு கொடுத்துட்டார். அதனுடைய ஒரு தாத்பரியமா தான், அதனுடைய ஒரு தொடர்ச்சியா தான் பூந்தோட்டத்துல பாபா எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு இடத்த கொடுத்து கோவிலை கட்டிடலாம், விதவிதமா ஜோடிச்சிடலாம். ஆனா பகவானை பார்த்துக்கணும், பகவானுக்குரிய வழிபாடு பண்ணணும் அப்படின்றது அந்த உள்ள இருக்கக்கூடிய சுவாமி யாரை பிடிச்சு தனக்கு காரியத்தை பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்களாலதான் பண்ண முடியும் அப்படின்றதையும் நான் அடியன் உணர்ந்திருக்கேன். ஏன்னா கோடி கோடியா கோயில் கட்டலாம், ஆனா கோயிலை கட்டினவங்க பூஜை பண்ண முடியுமானா முடியாது. கோயிலை கட்டினவங்க பூஜை பண்ண முடியுமானா முடியாது. எல்லா நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு ஆரத்தையும் தொடர்ந்து விடாம எடுக்க முடியுமானா முடியாது. ஏன்னா அதுக்குத்தான் சுவாமி தனக்கான ஜீவனை அந்தந்த கோவில்கள்ல உட்கார வச்சு தனக்கான ஆரத்தி வழிபாட தானே ஏத்துக்கிறார். புரியுதுங்களா? அந்த எனக்கு ஏன் இந்த ஆரத்தியினுடைய தாத்பரியத்தை சொல்றேன் அப்படின்னா, இந்த ஆரத்தி வைபவத்தை யாருமே இன்னும் சுத்தமா உணரல, எனக்கு தெரிஞ்சு உணரல. என்னப்பா இப்படி சொல்றேன்? நாங்களாம் டெய்லி போய் பாடுறோம், ஆனா அனுபவிச்சு பாடுறோமானா, தன்னை மறந்து பாடுறோமானா இல்ல. ஏன்னா அந்த அந்த பாடக்கூடிய பாடல்கள் உள்ளுக்குள்ள அப்படியே இறங்கிடணும், அடுத்த முறை பார்க்காம பாடணும். அந்த மாதிரி ஒரு அனுபவிச்சு பாடுறது, ரசிச்சு பாடுறதுன்றது அவ்வளவு அழகு இந்த ஆரத்தி வழிபாடு. அந்த மாதிரி பாபா அடியன் இந்த பூந்தோட்டம் சுவாமி சன்னிதானத்துல அடியனை சுவாமி பயன்படுத்தி கொண்டார் ஒரு கருவியா. அதுக்கப்புறம் இங்க கணபதி, முருகப்பெருமான், அப்புறம் தத்தாத்திரேய சுவாமி, இதுதான் இருந்தது. வேற எதுவுமே கிடையாது இந்த கோவில்ல. பாபா, முருகன், கணபதி, தத்தாத்திரேய சுவாமி அவ்வளவுதான் இருந்தது. ஆனா இப்ப ஏடிசட் எல்லா சுவாமிகளுமே இங்க இருக்கு. ராதாகிருஷ்ண அம்மாவும் தனக்கான ஒரு சன்னிதானத்தை நிர்வகிச்சுக்கிட்டு பாபாவோட கிருபையினால அம்மா இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. ஆனா அம்மா இங்க வரும்படி பாபா கிருபை பண்ணியிருக்கார். அந்த விசேஷமான விஷயங்கள் எல்லாமே நம்ம நிறைய பார்க்க போறோம், அனுபவிக்க போறோம். அப்புறம் 1 மாத காலம் ஆணுச்சு. 48வது நாள் அன்னைக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் பொழுது சத்யநாராயண விரத பூஜை பண்ணலாம் அப்படின்ற தீர்மானத்துக்கு கோவில் நிர்வாகம் வந்துச்சு. அடியேனும் சரி யார வச்சு பண்ணலாம்னா அடியேனே பண்றேன்னு என்ன அறியாமலே ஒத்துக்கிட்டேன். முன்ன பின்ன மந்திரம் சொல்ல தெரியாது, அதை எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஆனா அதான் முன் ஜென்மத்தினுடைய ஏதோ ஒரு தொடர்ச்சி தான் என்ன ஆட்கொண்டு இதெல்லாம் என்ன பண்ண வச்சுது. சத்யநாராயண விரத பூஜைய அவ்வளவு அழகா பாபா பண்ணிக்கிட்டார் அடியன் மூலமா. எதுவுமே தெரியாது, ஆனா பண்ணிக்கிட்டார். அத பண்ணும்போது நான் நானாவே இருக்க மாட்டேன். என்னடா அது நம்மளோட வாயில இருந்தா இந்த மாதிரிலாம் வருது. ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க, ஆஹா ஓகோன்பாங்க, தம்பி நீ என்ன மாதிரி ஒரு மந்திரம் சொல்ற, நீ என்ன மாதிரி பாவத்தோட செய்யற, இந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்கப்பா அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னடா இது இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களே நமக்கு. ஆனா செய்யறச்ச இது நான் செய்யலங்கிறத மட்டும் நான் கிளீனா உணர்றேன். ஏன்னா சுவாமி அவருடைய கருணையினுடைய அந்த அருள் தான் செய்ததுங்கிறத நான் கிளீனா உணர்றேன். அந்த மாதிரி இந்த பூந்தோட்டம் பாபா கோவில்ல முதலா சாயி சத்யநாராயண விரத பூஜையை செய்யும்படி பாபா அனுகிரகம் பண்ணார். ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே இந்த சாயி சத்யநாராயண விரத பூஜை பண்ணும்படி பாபா கிருபை பண்ணியிருக்கார். 400, 500, 600, 700, 800, 1000 பூஜை பண்ணியிருக்கும் சத்யநாராயண விரத பூஜை. அலங்காரம்னா சாதாரண அலங்காரம் இல்ல, பெருமாளே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அந்த முகம், அவருக்கான நகை, அவருக்கான பூக்கள், அந்த பூஜைக்கான திரவியங்கள், A to Z எல்லாத்தையும் கரெக்டா பாபா வியாழக்கிழமையானா கொடுத்துருவார். அப்படியே அற்புதமான முறையில சுவாமி அடியனை வழி நடத்திக்கிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பாபா கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் உங்களுக்கு அடுத்த பதிவுல சொல்றேன். குரு கிருபையினால. சாய்ராம்.